அனைவருக்கும் வணக்கம். திரைப்பட பாடலாசிரியர்களில் நாம் மறந்துவிட்ட பாடலாசிரியர்களில் இவரும் ஒருவர். இவர் பக்தி பாடல்கள் எழுதுவதில் மிகவும் வல்லவர். அதே சமயம் திரைப்படங்களிலும் பக்தி பாடல் எழுதி புகழ் பெற்றவர். திரைப்படத்தில் பக்தி பாடல் எழுதணுமா கூப்பிடு இவரை அப்படிங்கிற அளவுக்கு புகழ் பெற்றவர். இவர் முனைவர் பட்டம் பெற்றவர், பட்டிமன்ற பேச்சாளர். அவர் வேறு யாரும் இல்லைங்க, அவர் தாங்க உளுந்தூர்பேட்டை சண்முகம். இவர் எழுதின பக்தி பாட்டை பார்ப்போமா? விநாயகனே வினை தீர்ப்பவனே வேழமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. இந்த பாட்டு சீர்காழி கோவிந்தராஜன் வாய்ஸில் அப்பாப்பா இன்றைக்கெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்கும். இது உலகத்தில் எங்கேயாவது எந்த கோயில் திருவிழா நடந்தாலும் இந்த பாடல் பாடப்படாமல் இருக்காது, பாடிக்கொண்டு தான் இருக்கும், இன்றமும் பாடிக்கொண்டு தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் முருகனை பற்றி ஒரு பாட்டு எழுதினார். நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை என்ற ஒரு பாடல். அடுத்த பாட்டு பார்த்திங்கன்னா, சபரிமலைக்கு மாலை போட்டவங்க எல்லாருமே இந்த பாட்டை பாடாமல் இருக்க மாட்டாங்க. சபரிமலைக்கு மாலை போட்ட யாருமே இந்த பாட்டை பாடாமல் இருக்க முடியாது. அது என்ன பாட்டு? பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தை சாமியே ஐயப்போ அப்படிங்கிற பாட்டு தான். உலகமெங்கும் இந்த பாடலும் ஒலித்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு திரைப்படங்களில் எழுதின பாட்டை பாருங்கள். திருமலை தென்குமரிங்கிற படம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அப்படிங்கிற ஒரு பாட்டு. அதே படத்தில் இன்னொரு பாட்டு எழுதினார். மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி அப்படிங்கிற பாட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை எடை உடுத்து சிவகங்கை குலத்தருகே சின்னஞ்சிறு பெண் போலே. எவ்வளோ அருமையான பாட்டு பார்த்தீங்களா? இவர் அப்புறம் அகத்திங்கிற படத்தில் 2 பாட்டு எழுதினார். அது என்ன? வென்றிடுவேன் நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன் எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன் அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டில் என்ன ஒரு விசேஷம்னா, பாடப்பட ஆனால் ராகங்கள் பேர்லாம் அதில் வந்துடும். முதல் பாருங்கள், நாட்டையும் வென்றிடுவேன், அப்போ நாட்டை ராகம். அந்தமாரி ராகங்கள் பேர்லாம் அந்த பாட்டில் வர மாதிரி அந்த பாட்டை எழுதியிருப்பார். அப்புறம் இவர் எழுதின இன்னொரு பாட்டு அகத்தியரில், உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா நீ அதை தர வேண்டும் அப்படிங்கிற பாட்டு. அப்புறம் இன்னொரு பாட்டு பாருங்கள், தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால்னு ராஜராஜ சோழனில் இந்த பாட்டு எழுதியிருப்பார். இப்படிப்பட்ட இந்த உளுந்தூர்பேட்டை சண்முகம், அவருடைய குடும்பத்தில் இன்று எல்லாரும் இருக்காங்க, மகன் மகள் எல்லோரும் இருக்காங்க. அவர்கள் அனைவரும் நீடோடி வாழ நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை வேறொரு கவிஞரை பற்றி கூறுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் ரமணி.